ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜியோஸ்பேர் ஆப்பில் சும்மா ஏதாவது சர்ச் பண்ணியோ இல்லை வீடியோ பார்த்தோ இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணியோ எப்படி பணம் சம்பாதிக்கலாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லி தர போகிறேன். அதையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட் நம்ம வந்து இப்போ ஜியோஸ்பேர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாகவே இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதும் இதோட ஹோம் பேஜ் வந்து இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆப்ஸு எல்லா விதமான வெப்சைட்ஸும் வந்து எல்லாமே இவங்களே கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து அதிகமாக ஷாப்பிங் பண்ணுற ஆளாக இருந்தால், நீங்கள் அதிகமாக வந்து ஆர்டர் பண்ணுற ஆளாக இருந்தால் உங்களுக்கு தேவையான அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, மீஷோ மாதிரி எல்லா விதமான ஷாப்பிங் பண்ணுற வெப்சைட்ஸுமே வந்து இவங்களே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு யூடியூப், ஃபேஸ்புக் மாதிரி எல்லா விதமான சோசியல் மீடியாவுமே வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழே பார்த்திங்க அப்படின்னா மேட்ச்சு, ட்ரெண்டிங்கான நியூஸு, நோட்டீஸு, ப்ராட்காஸ்ட்னு இவங்க வந்து நமக்கு தேவையான எல்லா விதமான ஆப்ஸு, வெப்சைட்ஸு, எல்லா விதமான ஃபீச்சர்ஸ்னு எல்லாமே வந்து இவங்களே கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரௌசர் எப்படி இருக்குமோ, ஒரு நார்மல் ப்ரௌசர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஆப்புமே. இதுவுமே வந்து ப்ரௌசர் தான். ஆனால் இதில் நீங்கள் மணியும் ஏர்ன் பண்ண முடியும். அதாவது அது எப்படின்னா, இந்த ப்ரௌசர் நீங்கள் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ, இந்த ப்ரௌசரில் நீங்கள் வந்து எவ்வளோ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் வந்து என்கேஜ்மெண்ட்டாக இருக்கீங்க, இதெல்லாம் பொறுத்து இந்த ஆப் வந்து உங்களுக்கு மணியுமே வந்து தராங்க. அந்த பணம் வந்து அந்த மணி வந்து ஒரு ஜியோ காயின்ஸாக தராங்க. ஸோ அதை வந்து நீங்கள் அந்த ஜியோ காயின்ஸை நீங்கள் நிறைய விஷயத்தில் யூஸ் பண்ணலாம், நிறைய விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய எப்படி சொல்கிறேன்னா, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நிறையவே பண்ணலாம். பட் அந்த மாதிரி நீங்கள் மணி ஏர்ன் பண்ணணும்னா ஃபஸ்ட் நீங்கள் வந்து இந்த ஆப்பை சைன்இன் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து சைன்இன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதில் வந்து உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும். அந்த மாதிரி சைன்இன் பண்ணுறது எப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹோம் பேஜ்லேயே பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் பார் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, கூகுள் சர்ச் பார். இதில் ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் மாதிரி ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் வந்து சைன் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து இப்போ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சைன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதுக்கு மேலே பாருங்கள் ரெடி டு அன்லாக் ரிவார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிப்போம். இதை கிளிக் பண்ணது கீழே பார்த்தீங்க அப்படின்னா சைன் டு ஏர்ன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது நம்ம வந்து சைன்இன் பண்ணால் தான் இதில் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இவங்க வந்து சைன்இன் டு ஏர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இப்போ நம்ம சைன்இன் பண்ணிப்போம். சைன்இன் கொடுத்தது இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நம்மளோட மொபைல் நம்பர் கேட்குறாங்க. நம்ம வந்து இந்த ஆப்பில் மொபைல் நம்பர் கொடுத்து தான் நம்மளால் வந்து சைன்இன் பண்ணிக்க முடியும். வேறு எது கொடுத்துமே நம்மளால் வந்து சைன்இன் பண்ணிக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து மொபைல் நம்பர் கொடுக்கணும். மொபைல் நம்பர் கொடுத்ததும் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கொடுத்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணதும் அவ்வளோதான், உங்களோட வேலையை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ண வேண்டியது தான். ஏன்னா நீங்கள் வந்து ஓடிபி என்ட்ரு பண்ணி முடிச்சதுமே உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். உங்களோட ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் வந்து சைன்இன் ஆகிடும். ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து அந்த சைன்இன் ஆனதுலேருந்து இந்த ஆப்பை நீங்கள் எவ்வளோ நேரமாக யூஸ் பண்ணுறீங்க, எப்படிலாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இவங்க வந்து உங்களுக்கு மணி தருவாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இப்போ வந்து சைன்இன் பண்ணிப்போம். அதுக்கு நான் வந்து என்னோடய மொபைல் நம்பர் வந்து நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து என்னோடய மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து என்னோடய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி முடிச்சதுமே கீழே பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரேட் ஓடிபின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணதும் நமக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணணும். இப்போ நான் வந்து ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தது இப்போ நமக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ வந்து நமக்கு ஓடிபி வந்துட்டு நம்ம வந்து இப்போ அதை என்ட்ரு பண்ணிப்போம். ஸோ வந்து நான் இப்போ வந்து ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணி முடிச்சிட்டேன். என்ட்ரு பண்ணி முடிச்சதுமே அடுத்து நமக்கு வந்து இப்போ என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட ஒரு டேஷ்போர்டு காட்டுவாங்க. நம்மள்ட்ட வந்து எவ்வளோ ஜியோ கார்ட்ஸ் இருக்குங்கிறத அந்த பேலன்ஸ் வந்து காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணி முடிச்சதுமே உங்களோட வேலையை முடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணுறது தான் உங்களுக்கு வேலை. நீங்கள் என்ன பண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இதில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இவங்களை வந்து நிறைய மணி, அதாவது வந்து ஜியோ காயின்ஸாக தருவாங்க. அந்த மணியை ஜியோ காயின்ஸாக தருவாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சைன் ஆகி முடிஞ்சிருச்சு. நம்மளோட ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு இப்போ இதில் வந்து என்ன கட்டியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க, 0.00 ஜியோ காயின்ஸ்னு கொடுத்துருவாங்க. அதாவது வந்து இப்போ தான் நான் வந்து இதுதான் வந்து என்னோடய பேலன்ஸு. ஏன்னா இப்போ தான் நான் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி சைன்இன் பண்ணி இப்போ தான் நான் வந்து ஐடியை ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இனிமேல் தான் நான் வந்து யூஸ் பண்ண எனக்கு வந்து ஜியோ காயின்ஸ் ஏறும். ஸோ இந்த மாதிரி ஜியோ காயின்ஸ் ஏற நம்ம வந்து அந்த ஜியோ காயின்ஸை யூஸ் பண்ணி நிறையவே பண்ணலாம். இந்த ஜியோ காயின்ஸ் எவ்வளோ ஒருத்துன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஜியோ காயினோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு ரூ. 21. அதாவது வந்து ஒரு ஜியோ காயினோட ரேட்டு ரூபீஸில் பார்த்திங்க அப்படின்னா ரூ. 21 வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஜியோ காயின்ஸ் வந்து சேர்க்க அதை வந்து நீங்கள் நிறைய விதத்தில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா, நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த ஜியோ காயின்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம்.
அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீடீம் பண்ணிக்கலாம், ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், ரீடீம் பண்ணிக்கலாம். இன்னும் எப்படி சொல்கிறது, இப்போ வந்து ப்ளே ஸ்டோரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கேம்ஸு புக்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பணம் கட்டினா தான் வந்து அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் அந்த ஜியோ காயின்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பணம் கட்டி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜியோ காயின்ஸை நிறைய விஷயத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். அது ருபீஸாக கூட நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜியோ காயின்ஸை யூஸ் பண்ணி நிறைய விஷயத்தில் பே பண்ணி நிறையவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பணம் தராங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து வெளில வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து இப்படி காட்டுவாங்க. இதில் நீங்கள் வந்து இந்த ப்ரொஃபைல் நீங்கள் எடிட் பண்ணலான்னு கூட இந்த மேலே பார்த்திங்க அப்படின்னா எடிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபைலை எடிட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரௌசரை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். அதாவது வந்து இதில் வந்து நீங்கள் லாங்குவேஜ் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஆப் லாங்குவேஜ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஆப்போட லாங்குவேஜை மாற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான எல்லா லாங்குவேஜுமே இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா ஹோம் பேஜ் மோட்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்களா அந்த ஒரு ஹோம் பேஜ் அதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து அதை கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து டிஃபால்ட்டாக இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா. இது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றி இப்போ வந்து மினிமலிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோம் பேஜ் இருக்குது. இந்த மாதிரி அதாவது வந்து ஒரு ப்ரௌசர் குரோம் ப்ரௌசர் பார்த்துருப்பீங்க. ஸோ அது மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வந்து கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் நியூஸ் ரீட் பண்ணுற மாதிரி நியூஸ் ரீடருக்கு தேவையான மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட் மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி கூட உங்களோட ஹோம் பேஜை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து மேட்ச் அதிகமாக பார்க்குறீங்க, யூடியூப் இந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் வந்து உங்களோட ஹோம் பேஜ் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இப்போ இந்த மினிமலிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு ஹோம் பேஜ் வந்து நான் இப்போ செட் பண்ணி காட்டுறேன். ஸோ வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நார்மல் டிஃபால்ட் மோடை பார்த்துக்கோங்க. டிஃபால்ட் மோடு வந்து இதுதான் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டிஃபால்ட்டாக இருந்த அந்த ஹோம் பேஜ். இதை இப்போ நான் வந்து மாற்றி காட்டுறேன். ஸோ அதே மாதிரி போயிட்டு மினிமலிஸ்ட் கொடுத்துட்டு நான் வந்து செலக்ட் கொடுத்துறேன். செலக்ட் கொடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹோம் பேஜ் வந்து அப்படியே மாறிட்டு பார்த்தீங்களா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றினதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த ஹோம் பேஜ் வந்து மாறி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து வெளியில் வந்துட்டு போனால் கூட உங்களுக்கு வந்து அது மாறி இருக்கும். இப்போயே மாறி தான் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களோட ஹோம் பேஜை வந்து மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறையவே வந்து ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் நிறையா வந்து டேப் ஓப்பன் பண்ணிக்கலாம், சர்ச் பண்ணிக்கலாம், புக் மார்க்ஸ் கொடுத்துக்கலாம், இன்காக்னிட்டோ இது மாதிரி எல்லாமே வந்து இவங்களே வந்து கொடுத்துருவாங்க. இன்னும் இதில் இருக்கிற ப்ரௌசர்ஸ்லாம் பத்தலை, இதில் இருக்கிற வெப்சைட்ஸ்லாம் பத்தலைனாலும் இந்த கூகுள் சர்ச் பாரில் போய்ட்டு நீங்கள் எதாவது சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா எதாவது சர்ச் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணி இதில் உள்ள இந்த கூகுளில் போய்ட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அது மூலமாக வந்து உங்களுக்கு வந்து ஜியோ காயின்ஸ் தருவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஆப்பை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்க, இந்த ஆப்பில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் பொறுத்து தான் வந்து உங்களுக்கு ஜியோ காயின்ஸ் தருவாங்க. அந்த ஜியோ காயின்ஸை வந்து நீங்கள் வந்து மணியாக பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 21 ஒரு ஜியோ காயினோட மதிப்பு வந்து ரூ. 21. ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் ஆப்பை யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களால் நிறைய வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும் கைஸ். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதில் வந்து உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லிடுச்சுன்னு சொல்கிறேன் கைஸ். சரி ஓகே, இந்த வீடியோவில் தான் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.